So, next question will go. சரியா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, my engagement team is seeking advice from you as a engagement partner regarding the steps for risk identification அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட என்கேஜ்மெண்ட் டீம் வந்து என்கிட்டக்க எப்படி ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அசஸ்ட் ரிஸ்க். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அசஸ் பண்ணோம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அசஸ்ட் ரிஸ்க்கு. செகண்ட் வந்து லைக்லிஹுட் ஆஃப் அசஸ்ட் ரிஸ்க். அது எப்படின்னு ஸ்டெப்ஸ் ஃபார் ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் வந்து முதல்ல வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றத பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து அந்த ரிஸ்க்கு எவ்வளவு லைக்லிஹுட் ஆஃப் இட்ஸ் அக்கரன்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆன் ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ், இதோட எவ்வளோ முக்கியம். ரெண்டாவது வந்து எவ்வளோ ஆஃபன் ஒரு லைக்லிஹுட்டு. அப்புறம் வந்து இம்பேக்ட். ஓகே, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் தி அசர்ஷன்ஸ் ஆர் அஃபெக்டட். டாக்குமெண்ட் தி அசர்ஷன்ஸ்னால் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய இருக்கும் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்சிடர் த இம்பேக்ட் ஆஃப் ரிஸ்க் ஆன் ஈச் ஆஃப் தீஸ் அசர்ஷன்ஸ். ஸோ இந்த ரிஸ்கோட இம்பேக்ட் இருக்குல்ல, இது வந்து ஒவ்வொரு அசர்ஷன்ஸ்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னது கம்ப்ளீட்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ், செக்யூரிசி, வேலிடிட்டி, வேல்யூவேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ ஐ நோ திஸ் இஸ் அ லாங் திங், பட் ஐ ஜஸ்ட் ட்ரை டு கன்சைஸ் இட். சிஇஏ இல்லை சிஇவிவிஏ செவாப். ஓகே, செவாப் அப்படின்னா என்னது? கம்ப்ளீட்னஸ், எவாலுவேஷன், இல்லை கம்ப்ளீட்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ், வேல்யூவேஷன், வேலிடிட்டி, அப்புறம் ப்ரெசன்டேஷன், ரெலவெண்ட் டு தி அக்கௌண்ட் பேலன்ஸ், கிளாஸஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் டிஸ்க்ளோஷர். ஸோ அப்புறம் வந்து இம்பேக்ட் ஆன் ஈச் ஆஃப் திஸ் அசர்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கேடுக்கான ரெலவெண்ட் டு கேட் என்னென்ன கேட்னா கிளாஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ், டிஸ்க்ளோஷர் அண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, கேடு. ஸோ அதோட கம்ப்ளீட்னஸ் அதெல்லாமே ரெலவெண்ட் டு தீஸ் திங். ஐடென்டிஃபை த டிகிரி ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க்ஸ் தட் வுட் ரெக்வயர் செப்பரேட் அட்டென்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் பை தி ஆடிட்டர். ஸோ ஐடென்டிஃபை த டிகிரி, இதோட சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் இருக்கு இல்லையா, அது ஒரு டிகிரி, அது எவ்வளோ வரும் அப்படின்றது. பிளான்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஷுட் டைரக்ட்லி அட்ரஸ் த அசஸ்ட் ரிஸ்க்ஸ். ஸோ பிளான்ட் ஆடிட் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அசஸ்ட் ரிஸ்க்கை டேரெக்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் என்கொயர் அண்ட் டாக்குமெண்ட் த மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ். இதுக்கான மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ். இந்த இன்னொரு பாயிண்ட் இருக்குது, டிகிரி ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க்ஸ் தட் வுட் ரெக்வயர் செப்பரேட் அட்டென்ஷன். எந்தெந்த ரிஸ்க்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு அட்டென்ஷன் தேவைப்படும் ஆடிட்டருக்கு அண்ட் அவரோட ரெஸ்பான்ஸ். ஓகே, அதை வந்து தனியாக டிகிரி ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிளான் தி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தட் வுட் டைரக்ட்லி அட்ரஸ் தீஸ் ரிஸ்க்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது வந்து கன்சிடர் த நேச்சர் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இன் பிளேஸ் அண்ட் இட்ஸ் பாசிபிள் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் மிட்டிகேட்டிங் த ரிஸ்க்ஸ் இன்வால்வ். ஸோ நேச்சர் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் என்னென்ன இருக்குது, அதோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் மிட்டிகேட்டிங் இந்த ரிஸ்க் எல்லாம். ஓகேவா, என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் இருக்கோ அதை வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ensure the controls that is routine in nature, okay, or periodic such as monthly, designed. Ensure the controls are routine, designed to prevent, and manual or automated. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் இன் பிளேஸ், அதோட எஃபெக்டிவ்னஸை செக் பண்ணுறோம் இல்லையா, அண்ட் கன்சிடர் பண்ணுறோம். செக் பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணுறோம். அதில் வந்து அது எப்படி ரொட்டீனாக இருக்கா, இல்லை டிசைன் டு ப்ரிவெண்ட் ஒரு ரிஜெக்ட் எரர்ஸ் இருக்கா, மேனுவல் ஒரு ஆட்டோமேட்டட் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இந்த 3 விஷயம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் எனி யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரிஸ்க். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல யூனிக்காக, அது என்னென்ன இருக்குது அப்படின்றது. அப்புறம் கன்சிடர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்ஹெரண்ட் ரிஸ்க்ஸ் இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் தட் நீட் டு பி அட்ரஸ்ட் இன் டிசைனிங் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல, இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் தட் நீட் டு பி அட்ஜஸ்ட் இன் டிசைனிங் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்டர்னல் கண்ட்ரோலோட எஃபெக்டிவ்னஸ் பற்றி பேசிட்டோம். அப்புறம் இப்போ வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் ஏதாவது இருந்துச்சுன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ், அதெல்லாம். இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படின்றது என்னென்னா, பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட் தான் இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க். பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட் தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கேட் தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு. ஓகே, ஸோ திருப்பி சொல்கிறேன், பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட் தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு. ஸோ அந்த கேடை வந்து நம்ம எப்படி ஃபர்தராக ஆடிட் ப்ரொசீஜரை ப்ரொலாங் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தட் குட் இன்க்ளூட் ஹை வேல்யூ இன்வென்ட்ரி, காம்ப்ளெக்ஸ் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ஸ், absence of paper trail on certain transaction streams, or a large percentage of sales coming from a single customer. ஸோ ஹை இன்வென்ட்ரி இருந்ததுன்னா, ஹை இன்வென்ட்ரி நிறைய சேல்ஸ் ஃப்ரம் கஸ்டமர், ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்கிட்ட இது ஹை இன்வென்ட்ரி, இல்லைன்னா நிறைய சேல்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர், இதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ரிகார்டிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அசஸ்ட் ரிஸ்க், இம்பேக்ட்
of its occurrence and also revise the materiality for specific account balance. First one வந்து assess the significance of assessed risk. Okay, ஸோ அதுக்கப்புறம் லைக்லிஹுட் இந்த அசஸ் ரிஸ்க்கு எவ்வளோ லைக்லிஹுட்டாக வரும், அதுக்கப்புறம் அந்த அசர்ஷன்ஸ் தட் ஆர் அஃபெக்டட் எதெல்லாம் அதை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆன் தீஸ் அசர்ஷன்ஸ், டாக்குமெண்ட் தி அசர்ஷன்ஸ் தட் ஆர் அஃபெக்டட், அதுக்கப்புறம் இம்பேக்ட் அடுத்து பற்றி பேசணும் கன்வெர்ட், அதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் ஸ்கேடுக்கோட கேப் ஆப். ஓகே, கேடோட கேப் ஆப் அது கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க்ஸ் வந்து எதுக்கு செப்பரேட் அட்டென்ஷன் வேணும், அதுக்கான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி டேரெக்டாக அட்ரஸ் பண்ண, இதை வந்து என்கொயர் அண்ட் டாக்குமெண்ட் த மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் பிளேஸ் ரொட்டீனாக இருக்கா, மேனுவல் ஆட்டோமேட்டடாக இருக்கா, இல்லை டிசைன் டு ப்ரிவெண்ட் ஆர் டிடெக்ட் அப்படின்றது இருக்கா, அதுக்கப்புறம் எனி யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரிஸ்க் இருக்கா, அப்புறம் கன்சிடர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க்ஸ். கேடில் உள்ள ஏதாவது இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருந்துச்சுன்னா அதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க்னால் கேடோட கேரக்டரிஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் குட் இன்க்ளூட் ஹை வேல்யூ இன்வென்ட்ரி அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அசஸ் ரிஸ்க் பண்ணுறோம், சிக்னிஃபிகன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதோட எவ்வளோ ஆஃபனாக வருது அப்படின்றத பண்ணுறோம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு, இன்ஹெரண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி போகுது, அது ஆட்டோமேட்டடாக இருக்கா இல்லை இன் பிளேஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்ஹெரண்ட் ரிஸ்க் தான் கேடு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட் தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன்னா கேடோட கேப் ஆப். ஓகே, கேடோட கேப் ஆப் டாக்குமெண்ட் தி அசர்ஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஆல்சோ கன்சிடர் த இம்பாக்ட் ஆஃப் ரிஸ்க் ஆன் தீஸ் அசர்ஷன்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க்ஸ் எதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்கோ எதுக்கு செப்பரேட் அட்டென்ஷன் வேணும். ஸோ கம்ப்ளீட்னஸ், அக்யூரசி அதெல்லாம் ரெலவெண்ட் டு அக்கௌண்ட் பேலன்ஸ், கிளாஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இது பேலன்ஸ் டிஸ்க்ளோஷர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஸ்டேட் த கன்சிடரேஷன்ஸ் ஆன் விச் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அன் எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக் டிபெண்ட்ஸ். சரியா? ஸோ இதோட ஒன் மோர் கொஸ்டின் அண்ட் திஸ் சாப்டர் வில் பி என்டையர்லி ஓவர். ஸோ இது என்ன போட்டிருக்காங்கன்னா கன்சிடரேஷன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக். தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோயிங் கன்சிடரேஷன்ஸ்: கிளாரிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிவிஷன் ஆஃப் ஒர்க், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் அப்ரைசல். ஸோ இன்டர்னல் செக்ஸ் efficient system. Okay, efficient system of internal check. ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக். ஓகே, இன்டர்னல் செக் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக பார்க்கலாம், இன்டர்னல் செக் உள்ளுக்குள்ளே இருக்கிற செக் வந்து எப்படி எஃபிஷியன்ட் பார்க்கலாம்னா சிடிஎஸ்ஏ இல்லை சிஏஎஸ்டி போடலாமா, சிஏடிஎஸ்கேட்ஸ் போடலாமா, கிளாரிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் அப்ரைசல், டிவிஷன் ஆஃப் ஒர்க் கிளாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி டிவிஷன் ஆஃப் ஒர்க் நம்ம கரெக்டாக சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அப்ரைசல் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் சிஸ்டம்ன்றது வந்து எப்படி வருதுன்னா அவங்க எஃபிஷியன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக். ஸோ ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் எங்கேஜ் இன் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி ஐடென்டிஃபைட். ஸோ வேறு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஒவ்வொருத்தரோட வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாகவே இது பண்ணிடணும். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸோட ஆப்ரேஷன்ஸ், ஓகே, பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸில் இல்லை பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் அவங்களோட கிளாரிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். Next, a well-integrated organization chart depicting the names of responsible persons associated with specific functions may help to fix up this responsibility. ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் சார்ட் போட்டுட்டு எல்லாரோட பேரும் அதில் அந்த சார்ட்டில் போட்டுட்டோன்னா அந்த யாருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்றது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து segregation of work should be made in such a manner that it is free flow of work is not interrupted and also helps to determine that the work of one person is complemented the other. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஜாயிண்ட் ஆடிட்டில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் த சேம் திங். டிவிஷன் ஆஃப் ஒர்க் வந்து segregation of work should be made in such a manner that flow of work is not interrupted and the work of one is the complementary to another. So also helps to determine that the work of one person is complementary to the other. Then it suggested that rotation of different employees through various jobs should be effectively implemented. So இதுலேயே வந்து ரொட்டேஷன் பற்றியும் பேசுகிறாங்க டிவிஷன் ஆஃப் ஒர்க்கில். ஏன்னா ஒரே ஆள் செஞ்ச வேலையை செய்யாமல் when different people are being rotated, அதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. Next, standardization. The entire process of accounting should be standardized by creating the suitable policies commensurate with the nature of business. So standardization என்னதுன்னா மொத்த கம்பெனிக்கும் ஒரே மாதிரியான கேப் இல்லைனா அந்த மாதிரி. ஓகே, should be standardized by creating suitable policies. ஒன்று suitable policies which are commensurate with the nature of business. So நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எப்படி காம்பன்சேட் இருக்குது
அப்படின்றதுக்காக நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து ஸோ ஃபஸ்ட் டு ஸ்ட்ரென்த் இந்த இன்டர்னல் செக்ஸ். ஸோ எல்லாமே ஒரே கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெனரலைஸ்ட் அக்கௌண்டிங் பாலிசி தானே அர்த்தம். ஸோ வாட் தே சேயிங் இஸ் தட் இட் சஜஸ்டட் தட் the entire process of accounting should be standardized by creating a suitable policies commensurate with the nature of business. ஸோ என்டையர் ப்ராசஸ் எப்படி நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம், அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோன்னா அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பாலிசிஸை கொண்டு வந்து, ஸோ பாலிசிஸ் அந்தந்த ஏற்ற மாதிரி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கான பாலிசிஸை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணும், இன்டர்னல் செக்கையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். The entire process of accounting should be standardized by creating suitable policies. Next one வந்து appraisal. Periodic review should be made of the chain of operations and flow. So periodic review வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். And such process may be carried out by preparing an audit flow chart. So appraisal வந்து periodic review அப்படின்றது வந்து பீப்புளுக்கு கொடுக்குற அப்ரைசல் கிடையாது. This is talking about how internal check and how the operations are flowing. So such process may be carried out by preparing an audit flow chart. Right. So next question வந்து explain the concept of integrated framework issued by the Committee of Sponsoring Organizations of Tradeway Association. So COSO framework னு சொல்கிறாங்க. Duly mentioning its 4 out of 5 components and discuss the 3 category of objectives that can be carried as per COSO framework. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா COSOட இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குல்ல, அது வந்து எப்படி வாட் ஹேஸ் த கமிட்டி இஷ்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. காசோட இன்டர்னல் ஃப்ரேம்ஒர்க்கில் வந்து என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. காசோ இன்டர்நேஷ்னல் கண்ட்ரோல் வந்து as guidance on how to establish better controls so companies can achieve their objectives. So integrated framework was introduced in 1992. சரியா, ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம்ஒர்க் வந்து இது காசோட போர்டு அவங்க சொல்கிற இதுதான் இது. ஸோ வென் தே ஹவ் செட் தட் இன்டிகிரேட்டட் ஃப்ரேம்ஒர்க் அமங் காஸ்கோ தட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1992 and அதோட கைடன்ஸ் ஆன் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் பெட்டர் கண்ட்ரோல்ஸ் ஸோ தட் த கம்பெனி கேன் அச்சீவ் தேர் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ எல்லாமே ஒரு ஜென்ரலைஸ் டேர்மாக தான் கொடுத்துருக்காங்க இங்கே. அவங்க வந்து தே கிவ் யூ கைடன்ஸ் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் பெட்டர் கண்ட்ரோல்ஸ். காசோட இன்டர்னல் ஃப்ரேம்ஒர்க் 1992ல தே கிவ் அஸ் கைடன்ஸ் ஆன் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் பெட்டர் கண்ட்ரோல்ஸ். Okay, so that the company can achieve objectives. Control எப்படி establish பண்ணுறோம் so that we can achieve our objectives. Next வந்து COSO categorizes entity level objectives into operations, financial reporting and compliance. So COSO வந்து categorizes entity. ஓகே, என்டிட்டியோட லெவல் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குல்ல. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் ஃப்ரேம்ஒர்க் இருக்குல்ல, அது இன்டெகிரேட்டட் ஃப்ரேம்ஒர்க் கைடன்ஸ் ஆன் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல்ஸ் டு அச்சீவ் தர் அப்ஜெக்டிவ்ஸை வந்து என்டிட்டி லெவலாக எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ், இது 3 லெவலாக பிரிக்கிறாங்க அப்ஜெக்டிவ்ஸை. The framework includes more than 20 basic principles representing the fundamental concepts associated with its 5 components, that is control environment, risk assessment, control activities, information communication and monitoring. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா the framework includes more than 20 basic principles. Okay, more than 20 basic principles இருக்குது representing the fundamental concepts. Okay, so associated with 5 components, right? So 20 basic 20 principles இருக்குது, 20 principles இருக்குது and 5 components இருக்குது. ஸோ 5 components என்னென்னா control environment, risk assessment, control activities, information communication and monitoring. ஸோ information communication ஒரு யூனிட்டு, அதுக்கப்புறம் மானிட்டரிங் ஒரு யூனிட், கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட் இன்னொரு கண்ட்ரோல் வரணும்ல, அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ், கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட், பிகாஸ் we're all talking about internal check. ஸோ இந்த 3 வார்த்தை வரும், ஆக்டிவிட்டீஸ், என்வாயர்மெண்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், லாஸ்ட்டில் வந்து மென்டரிங். Some of the principles may include key elements for compliance such as integrity and ethical values, authorities and responsibilities, policies and procedures and reporting deficiencies. ஸோ இந்த பிரின்சிபல்ஸில் வந்து கீ எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ 5 நிறைய பிரின்சிபல்ஸ் 20 பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதில் 5 எலிமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. 5 எலிமெண்ட்ஸ் 5 காம்பனன்ட்ஸ், கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கான்செப்ட்ஸ் associated with its components. Okay, 5 components. So some of the principles may include key elements for compliance such as integrity and ethical values, authorities and responsibilities, policies and procedures and reporting deficiencies. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு இந்த ஃப்ரேம்ஒர்க்குள்ளே இருக்கிற 5 காம்பனன்ட்ஸுக்குள்ளே உள்ள 20 பிரின்சிபல்ஸில் some principles will have some elements of compliance, அப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் டெஃபிஷியன்சிஸு, இன்டிகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ், அந்த மாதிரி. ஸோ கம்ப்ளைண்ட்ஸோட எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸோட எலிமெண்ட்ஸுன்றது வந்து இன்டிகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் அந்த மாதிரி. Next one வந்து the COSO framework is designed to be used by organizations to assess the effectiveness of the system of internal control to achieve the objectives as determined by the management. சொன்ன மாதிரி COSO வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் ஃப்ரேம்ஒர்க், அது இன்டிகிரேட்டட் ஃப்ரேம்ஒர்க் இல்லையா. ஸோ இன்டிகிரேட்டட் ஃப்ரேம்ஒர்க் வந்து COSO போடும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா that will help us in
மெயின்டைனிங் கண்ட்ரோல்ஸா அது என்னது establish controls so that they can achieve objectives. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா causal framework is designed to be used by the organizations to assess the effectiveness of the system of internal control, so to achieve the objectives as determined by the management. So இது வந்து effectiveness, the framework lists 3 categories of objectives as below: operations objectives, reporting objectives and compliance objectives. ஸோ அதான் மூணு என்ன சொல்கிறாங்க, மூணு விஷயம் மெயினாக அவங்க பார்க்குறாங்க இல்லையா. categorizes the framework lists 3 categories of objectives. Okay, first one is that operating objectives, reporting objectives and compliance objectives. So related to the effectiveness and efficiency of the entity's operations, including operational financial performance goals and safeguarding the assets against losses. So இதுதான் operating objectives. So reporting objectives வந்து related to internal control and external financial and non-financial reporting stakeholders, which would encompass reliability. அதெல்லாம் இது வந்து ரிலேட்டட் டு ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரிலேட்டட் டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் டு ஃப்ரேம் ஒர்க். ஸோ டு ரிப்போர்ட்டிங் டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ரிலேட்டிங் டு என்டிட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் அப்ளிகபிள் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அது வந்து ரிலேட்டிங் டு என்டிட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் அப்ளிகபிள் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸு. அதுக்கப்புறம் இந்த காசோ ஃப்ரேம் ஒர்க் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து இட்ஸ் அ கைடன்ஸ் ஆன் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல்ஸ். இங்கேயும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா டு அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ யா அவ்வளோதான் இந்த 3 பாயிண்ட்டு. அவங்க வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகே, அவங்களோட எஃபெக்டிவ்னஸ் அங்கே வந்து அவங்க கொடுக்குறது வந்து கைடன்ஸ் ஆஃப் டு எஸ்டாப்ளிஷ் பெட்டர் கண்ட்ரோல்ஸ். நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது வந்து டூ ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து டு அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். அது என்னென்னா வந்து ஆடிட்டிங் இன் அன் ஆட்டோமேட்டட் என்வாயர்மெண்ட். ஆட்டோமேட்டட் என்வாயர்மெண்ட்டில் எப்படி நம்ம ஆடிட் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஏன்னா எல்லாமே மேனுவலாக போகுதில்ல. ஸோ யா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ். டிஸ்கிரைப் தி அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஆட்டோமேட்டட் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷனில் வருது அப்படின்றதுலாம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா எடிட் செக்ஸ், சீக்வன்ஸ் நம்பர் செக்ஸ், யூசர் லிமிட் செக்ஸ், ரீசனபிள் செக்ஸ், ரீசனபிள்னஸ் செக்ஸ், மேனிடரி டேட்டா ஃபீல்ட்ஸ். மேனிடரி டேட்டா ஃபீல்ட்ஸ்ன்றது இந்த யூனோ எக்ஸ்ன்னு போட்டு இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் என்னது சீக்வன்ஸ் நம்பர் செக்ஸ், யூசர் லிமிட் செக்ஸ். யூசர் லிமிட்னா எத்தனை தடவை பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறோம் அவ்வளோதான். யூசர் லிமிட் செக்ஸு, சீக்வன்ஸ் நம்பர் செக்ஸு, மேனிடரி டேட்டா ஃபீல்டு. அதுக்கப்புறம் எடிட் செக்ஸ் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் இன்புட் டேட்டா, எடிட் செக்ஸ் அண்ட் வேலிடேஷன் ஆஃப் இன்புட் டேட்டா. அதுக்கப்புறம் வந்து ரீசனபிள்னஸ் செக்ஸ். ஞாபகம் வச்சுக்கிறது இது 2 தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும், விச் இஸ் எடிட் செக்ஸ் அண்ட் வேலிடேஷன் ஆஃப் டேட்டா. ரெண்டாவது வந்து ரீசனபிள்னஸ் செக்ஸ். Application controls are automated or manual controls that operate at a business process level. So application controls are automated or manual controls that operate at a business process level, and automated application controls are embedded into IT applications, that is ERP, and help in ensuring the completeness, accuracy and integrity of data in those systems. So எப்படின்னா வந்து application controls automated இல்லைனா மேனுவலாக இருக்கலாம், that operate at a business process level. business processோட லெவலில் வந்து application controlsலாம் வந்து இருக்குது. automated application controls are embedded into IT applications, that is ERPs, and help in ensuring the completeness, accuracy and integrity of the data system. So operating எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆர் எம்பெடட் இன்டு ஐடி சிஸ்டம்ஸ், தட் இஸ் இஆர்பி. ஸோ இஆர்பியில் இருக்கிறதுலாம் தட் என்ஷூர்ஸ் கம்ப்ளீட்னஸ், அக்யூரசி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த டேட்டா அண்ட் தோஸ் சிஸ்டம்ஸ். ஓகே, next வந்து in a controls based audit, the audit approach can be classified into 3 broad phases, which is planning, execution and completion. So planning, execution and completion இது 3 phase இருக்கு. ஸோ இதில் வந்து we are required to briefly explain the relevant considerations of every phase in the above audit approach in case of automated environment. So automated environmentல planning, ஒரு automated environmentல 3 planning, execution and completion. ஓகேவா, controls based auditல the audit approach can be classified into 3 broad phases, which is planning, execution and completion. Okay, PEC. So இதில் வந்து you are required to briefly explain the relevant considerations of every phase in above audit approach in the case of automated environment. So automated environmentல எப்படி நம்ம planning, execution and completion பண்ணுறோம் அப்படின்றது தான். So in a control space audit, the audit approach can be classified into 3 broad phases, which is comprising of planning, execution and completion. In this approach, the considerations of the automated environment will be relevant at every phase as given below. And
எப்படின்னா ஒரு கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட்டில் ஆடிட் அப்ரோச் வந்து 3 விதமாக நம்ம பிரிக்கப்படும். அண்ட் இந்த அப்ரோச்சில் வந்து கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் என்வாயர்மெண்ட் வந்து எதெல்லாம் வில் பி ரெலவெண்ட் அட் எவ்ரி ஃபேஸ் ஆஸ் கிவன் பிலோ. எப்படின்னா ஆட்டோமேட்டட் என்வாயர்மெண்ட்டோட கன்சிடரேஷன் வந்து நம்மளோட ஆடிட் இதில் வந்து எப்படிலாம் வந்து எந்தெந்த ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வாட் வில் பி ரெலவெண்ட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டியூரிங் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவோம்ல, பிளானிங் எக்ஸிக்யூஷன் இது கம்ப்ளீஷன் அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் ஆடிட்டர் வில் கன்சிடர் என்ன பண்ணுவார், ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் யூஸ் ஆஃப் ஐடி சிஸ்டம்ஸ் அதை பண்ணுவார். நெக்ஸ்ட், when obtaining an understanding from a business process and performing walkthroughs, the use of IT systems and the applications should be considered. So first என்னன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்போ ஐடி சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுல ரிஸ்க். நெக்ஸ்ட் ஒன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிஸ்னஸ் ப்ராசஸ். சரி இதெல்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மிங் வாக் த்ரூஸ் பண்ணும்போது த யூஸ் ஆஃப் ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் தி அப்ளிகேஷன் ஷுட் பி கன்சிடர்ட். ஸோ ஐடி சிஸ்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அது எப்படி அப்ளை ஆகுதுன்றது கன்சிடர் பண்ணும் வாக் த்ரூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் வரணும், அண்டர்ஸ்டாண்டிங். தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் while assessing the entity level controls, right, the aspects related to IT governance need to be understood and reviews. So entity level controlsனால் என்னென்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் கண்ட்ரோல், யார் என்ன அப்படின்னு செக் வைக்கிற இடம்னு வச்சுக்கலாமே. ஸோ அது வந்து entity level controls அசஸ் பண்ணுறச்சே என்ன பார்க்கணுன்னா aspects related to IT governance and need to be understood and reviewed. So ஐடி கவர்னன்ஸ் வந்து அண்டர்ஸ்டூடும் பண்ணோம், ரெவியூவும் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்வேசிவ் கண்ட்ரோல்ஸ் இன்க்ளூடிங் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். pervasive controls including segregation of duties, general IT controls and applications should be considered in reviews. So pervasive controls including segregation of duties, general IT controls need to be considered. Okay, so need to be considered and reviewed.